கௌரவ பிரதமர் அவர்களே, என்னுடைய முதலாவது கேள்வி, உங்களுடைய உரையிலே நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்த நீங்கள் இந்த அடையாளப்படுத்தப்பட்ட சில கேசஸ், அதாவது எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொன்னால் உங்களுக்கும் தெரியும், கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே எத்தனையோ வன்முறைகள் நடந்து எத்தனையோ படுகொலைகள் நடந்து அந்த கேசஸினுடைய எண்ணிக்கை, நான் கடந்த நீதி அமைச்சருடைய விவாதத்திலே அந்த கேசஸினுடைய சில விவரங்களை தந்திருந்தேன். நான் திருவோணமலையிலே கொல்லப்பட்ட ட்ரிங்கோ 5 இருக்கட்டும், அவ்வாறு இல்லை என்று சொன்னால் கடத்தப்பட்ட வடக்கு கிழக்கிலே கடத்தப்பட்ட ஊடகவியலாளராக இருக்கட்டும், 2009ஆம் ஆண்டிலே நேரடியாக வைத்தியசாலைகளை தாக்கப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு கேசஸ் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எம்ப்ளமேட்டிக் கேசஸாக அடையாளப்படுத்தப்பட்ட சில கேசஸ் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கும் தெரிகின்றது, நீங்கள் 2009ஆம் ஆண்டிலே இருந்து 16 வருடங்கள் கடந்து விட்டு அந்த காலப்பகுதியிலே இருந்த ஆட்சியாளர் சம்பந்தமாக இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது. அதனால தான் எம்ப்ளமேட்டிக், அதாவது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எம்ப்ளமேட்டிக் கேசஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பிகாஸ் வி கான் இன்வெஸ்டிகேட் ஆல் ஆஃப் தெம் அட் ஒன்ஸ். அந்த அடிப்படையிலே இந்த விவரங்களை நாங்கள் தந்தோம். இப்போ உங்களுடைய ஓஎம்பியையும் ஓஆரையும் தான் காணாமாக்கப்பட்டவருடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக நீங்கள் முன்வைக்கிறீர்கள். பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் சமூகம் இந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம் மற்றும் ஆஃபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸ் என்ற இந்த இரு விடயங்களை நிராகரித்திருக்கு. ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாத எந்த ஒரு முறையும் ஏற்றுக்கொள்றதுக்கு பாதிக்கப்பட்ட சமூகமாகிய எங்களுடைய மக்கள் தயாரில்லை. உங்களுக்கு கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் இந்த கொழும்பு மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை எடுத்து வந்த நீங்கள், உங்களுடைய செயல்பாடு, கௌரவ விஜிதஹேரத் அமைச்சருடைய செயல்பாடு, அன்றகுமார் திசாநாயக்குடைய செயல்பாடுகளை கண்டு அதனை கண்டுதான் மக்கள் உங்களுடைய என்பிபி கட்சிக்கு வாக்களித்தார்களே தவிர உங்களை வளைச்சிருக்கிறவருடைய செயல்பாடுகளை அந்த நேரத்தில் கண்டதால் வாக்களித்தே இருக்க மாட்டார்கள். அந்த வகையிலே கௌரவ பிரதமர் அவர்களே, இந்த இரு விடயங்களையும் பொறுத்தவரை முதலாவது என்னுடைய கேள்வி, இந்த காணாமாக்கப்பட்டவருடைய விடயங்களும் எம்ப்ளமேட்டிக் கேஸ் ரெண்டும் புண்ணி சேர்ந்த விடயங்கள், இந்த ரெண்டு விடயங்களையும் நீங்கள் உடனடியாக, ஏனென்றால் உங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் வெளிநாடுக்கு சென்று ஜெனீவாவிலே சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஓஎம்பியை நாங்கள் முன்னெடுக்க போறோம். ஆனால் ஓஎம்பிக்கும் ஓஆருக்கும் சரி, நாங்கள் தான் பாதிக்கப்பட்ட சமூகமாகி நாங்கள் தான் ஓஎம்பி ஓஆரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட, என்றால் நீதி பொறுமுறை இல்லாத காரணத்தினால் அரசாங்க தரப்பின் முன்மொழிவாக இருக்கிற அந்த விடயங்களுக்கு கூட உங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கப்படவில்லை. அப்ப இந்த நிதி இல்லாமல் எவ்வாறு நீங்கள் இந்த விடயங்களை முன்னெடுக்க போறீங்க? உங்களுக்கு தெரியும், சாலிய பீரிஸ் தலைமையிலே இருந்த அந்த குழுவினர் ஒரு சில எம்ப்ளமேட்டிக் கேஸ் எடுத்து விசாரிக்க போனார்கள். அந்த விடயங்களுக்காவது உடனடியாக ஒரு உடனடியாக தீர்வில்லாவிட்டாலும் என்ன நடக்குது? நேற்றைய தினம் புள்ளையானை கைது செய்திருக்கிறீர்கள், நாங்கள் வரவேற்கின்றோம். விசாரணைகளை செய்து அந்த விடயங்களை நீங்கள் முன்னெடுங்கள். அதே போல என்ன இந்த விடயங்கள் சொல்றா, ஏதாவது சொல்லக்கூடிய அளவு ப்ரோக்ரஸ், இந்த நான் தான் கேசஸ் தர வேண்டும் என்று சொல்றது வந்து நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க. கௌரவ Honorable member, could you please come to your question? I have asked the question. Yeah. My first question I have asked. Thank you, Deputy Speaker. Honorable Deputy Speaker, we cannot be held responsible for 16 years of non-action, inaction I should say. We have only been in power for 6 months, and within that period we have to build mechanisms and processes and strengthen the institutions that can carry out these investigations and inquiry and deliver justice. That is our task. It is not that we can personally go and make these inquiries. What is important is that institutionally, we are, as a country, we are able to deal with such cases, because that has been the problem in the past. That the institutional failure, systemic failure, is what led to these things in the first place. So we need to address that, not to just sort of take popular, just react, but to actually set in place the institutions and the environment to ensure that these things can not happen again, and also that the existing injustices are investigated and inquired into, and that is precisely what we are doing. The arrests that have been made, the arrest that was made yesterday is part of that process. Why people do not trust the Office of Reparations and the Office of Missing Persons is precisely because of the failures in the past, where these institutions were set up in name only, but not sufficiently strengthened, right? So this is what has happened in the past. And this is what we are trying to correct. Make sure that the right people are in these places
that the resources are adequately allocated so that these institutions can carry out their task. If these institutions are insufficient, we are prepared to also broaden their mandate and put in place new mechanisms. That we will do. But it has to be a process. We have to make sure that these are sustainable, which is exactly what we are doing. Why I asked for specific information was that, yes, there are many such cases that the Honourable Member himself also noted. And there are certain cases that we are already proceeding on. If there were any particular cases that he is interested in, we will look into those as well. Look into those as in we will provide whatever information we have. As I mentioned in my answer also, Honourable Deputy Speaker, these are cases that are pending for the last 16 years. It's not easy. It is not easy, but we are committed to ensuring justice. Yes, Honourable Rasmanikam. Thank you, Honourable Deputy Speaker. More question. Yes, thank you. Honourable Prime Minister, my issue here was that the actual funds haven't been allocated to the Office of Missing Persons, Office of Reparations. You got the mandate from the people as the Prime Minister. You take charge of this government. Don't let jokers try to run this parliament. Gaurav Pradhi Sabhanayar அவர்களே, என்னுடைய இரண்டாவது கேள்வி, கௌரவ பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொல்லிவாரா இந்த விடயங்கள் தொடர்பாக எனக்கு எந்த கேசஸ் பொருத்தமானது என்று இல்லாட்டி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த கேசஸை தர சொல்லி கௌரவ பிரதமர் அவர்களே வடக்கு கிழக்கிலே மட்டுமில்லை இந்த நாட்டிலே நடந்த வன்முறைகள் அனைத்தும் என்னை பொறுத்தவரை எனக்கு இன்ட்ரெஸ்டான கேசஸ். ஆனால் நீங்கள் அரசாங்கம் விசாரிக்க கூடியதிலே நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். நான் எவ்வாறு இதை தெரிவு செய்யுங்கள் அதை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்வது இது வேடிக்கையான ஒரு விடயம். அதிலே கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி என்னிடம் கேட்கிறீர்கள் பட்டியலை தர சொல்லி. கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் தான் இந்த நாட்டிலே பிரதமர், நீதி அமைச்சர் உங்களுக்கு கீழே இருக்கிறவர். அவரிடம் கேளுங்கள் நாட்டிலே அரசியல் கைதிகளுடைய பட்டியலை தாருங்கள் என்று. சில நபர்கள் இருக்கிறார்கள் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழே விடுதலை செய்யக்கூடிய அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். இவருடைய பட்டியலை உங்களுடைய அமைச்சரிடம் நீங்கள் தான் வாங்கி எடுக்கணும். இல்லாவிட்டால் தாங்கள் பிரதமர் பதவியை நான் உங்களுக்கு எடுத்து தருகிறேன். அப்ப இந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் உடைய விடயத்தை நீங்கள் தான் கரிசனை காட்ட வேண்டும். வடக்கு கிழக்கு மக்கள் உங்களுக்கு ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள், கிழக்கிலே மட்டக்களப்பை தவித்து. அந்த வகையிலே இந்த அரசியல் கைதியுடைய விடுதலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். காணி அபகரிப்பு விடயத்தை நீங்கள் சொன்னீங்களா கடந்த அரசுகள் செய்தது. கௌரவ பிரதமர் அவர்களே, கடந்த அரசுகள் இந்த காணி அபகரிப்பு விடயங்களிலே முழுதாக ஈடுபட்டபடியினால் தான் அந்த மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு பாடத்தை போட்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய கௌரவ கோதாசன் ஐயா இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். குச்சவெளி பிரதேசத்திலே அதே வேகத்திலே காணி அரசு தரப்பினால் காணி அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கு. மட்டக்களப்பிலே மேய்ச்சல் தரை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு, மகாவலியின் ஊடாக வவுனியாலே நடந்து கொண்டிருக்கு. காணி அபகரிப்பு உங்களுடைய அரசின் கீழே நடந்து, அதுதானே இந்த இடத்துல இருக்கும் பிரச்சனை. அதே போலதான் ஐ எம் வைண்டிங் அப் டெப்யூட்டி ஸ்பீக்கர், இந்த நீங்கள் சொன்னீங்கள் இந்த புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவது காலம் எடுக்கும், தேர்தல் நடக்க வேண்டும் என்று. உங்களுடைய இடது கை பக்கம் இருக்கும் அமைச்சர் சொல்றார் மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்தில் நடத்த மாட்டோம் என்று. ஜனாதிபதி சொல்றார் மாகாண சபை இந்த வருடம் நடக்கும் என்று சொல்லி. நீங்கள் சொல்றீங்க இந்த வருடம் இன்னொரு தேர்தல் இருக்கு, அதுக்கு பிறகுதான் அரசியல் அமைப்பை கொண்டு வருகின்ற. கௌரவ ஜனாதிபதி அவர்களே, I am winding up. கௌரவ ஜனாதிபதி அவர்களே, கௌரவ பிரதமர் அவர்களே, ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர Wind up my question. Yeah, thank you. You have already posed your second question. I think your second question is clear. Honourable Prime Minister can answer that. You have said that your second question was that you posed the question stating this is my second question. You already posed your question stating that this is my second question. Speaker, these questions are given to members of parliament. You two questions for the opposition to be asked from the Prime Minister. It is the responsibility of the Prime Minister to provide the list of missing persons. You have already posted and she can answer that on that, please. I am not being unfair, by the way, Honourable Member. I am being very fair by everybody in this House.
Yes, okay. Thank you. Thank you. Honorable Deputy Speaker, opposition members only get this opportunity to ask the Prime Minister a question once every Wednesday. There are 60 odd opposition members. If I get this opportunity today, I may not get it for the entirety of this parliament term. So let me wind up. Give me a minute. கௌரவ பிரதமர் அவர்களே, என்னுடைய கேள்வி, இந்த அமைச்சர்மார் ஒரு கதையை சொல்றாங்க. இந்த பாராளுமன்றத்திலே பேசுற சந்தர்ப்பத்தை கூட இலவசமாக ஓசியிலே வந்த அமைச்சர்மார் எல்லாம் எதுக்க பார்க்கிறார். நாங்க வாக்காள வந்த வாக்காள அமைச்சரே, அந்த வகையிலே இந்த புதிய அரசியல் அமைப்பை மிக விரைவாக கொண்டு வருவதற்கு, ஏனென்றால் இந்த அரசாங்கத்திலே வரவு செலவு திட்டத்திலே கூட நிதி ஒதுக்கீடு எதுவும் புதிய அரசியல் அமைப்புக்கு இல்லை. இதுதான் என்னுடைய கேள்வி. மிக விரைவாக கொண்டு வருவதற்கு நிதியாவது ஒதுக்குவீங்களான்றதான் என்னுடைய கேள்வி. நன்றி.